பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதிமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே யார் அந்த சாரும் தண்டிக்கப்படுவார். என்னன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. தான் ஆட்சி காலத்தில் நடந்த தப்பு இப்போ இன்னொரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெளிப்பட்டுருச்சு, குட்டு வெளியில வந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்து அதிமுகவை சம்பந்தப்பட்டவர்கள். சிலர்லாம் வந்து நேரடியாக பொறுப்புல இருக்கிறதும் வந்து மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சதும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அவங்க இத்தனை ஆண்டு கால ஆட்சியில இருந்த ஆதாரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கலைக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மடைமாற்றம் பண்ண முடியுமோ, மிரட்ட முடியுமோ. இந்த முறை போட்டி வந்து இன்னும் கடுமையாக இருக்கு. புதிதாக ஒரு நபர் வந்திருக்காரு. திமுகவுக்கு இது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி டஃப்? எதிரின்றதே யார் இருக்காங்கன்னே தெரியல. வர்ற எல்லாருமே திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒற்றை வரியை வந்து கொள்கையா வச்சுட்டு வராங்களே தவிர்த்து ரியாலிட்டி புரியாத ஒருத்தங்கள்லாம் இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாவே களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைக்காக. திரு அண்ணாமலை அவர்கள் இந்நேரம் இங்க இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறதுனால தான் அங்க வாரே நடக்குதுன்னு. அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு பேசிக்கும்போது அடுத்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்துருந்தாங்களே. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடையாது. அடுத்தடுத்த கொலைகள் நடந்தது. கொலைன்னு சொல்லலாம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டிஎம்கே ஐடி விங் மாநில துணை செயலாளர் பத்மபிரியா இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அந்த வழக்கு வந்து 9 பேருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த நீதிபதி அவர்கள் நந்தினி தேவி அம்மா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த அந்த வார்த்தை சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை, இதெல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் இந்த தீர்ப்பை கொண்டு வர்றதுக்கு சிபிஐ வந்து ரொம்ப போராடி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த சாட்சியங்களை பாதுகாக்கணும். 6 வருஷமாக பாதுகாத்துருக்காங்க. இதெல்லாம் பேசுபொருள் ஆகாத ஒரு விஷயம். பிறல் சாட்சியாக மாறவே இல்லை அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து யாருக்குமே வந்து அரசியல் முத்திரை குத்திக்க முடியாது. சிபிஐயோட விசாரணை இது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து இதுலேயும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்காதீங்க. இது அதிமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் இன்றைக்கி தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே யார் அந்த சாரும் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் சிபிஐ விசாரணை அன்றைக்கி தான் போட்டாங்க. ஓகே, அவங்க உண்மையாக இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நேரடியாக சிபிசிஐடியெல்லாம் உண்மையாக விசாரித்து முயற்சி பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்களா? என்னென்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. தான் ஆட்சி காலத்தில் நடந்த தப்பு இப்போ இன்னொரு ஆட்சி வந்ததுக்கப்புறம் வெளிப்பட்டுருச்சு, குட்டு வெளியில் வந்துச்சு. ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வந்து அதிமுகவை சம்மந்தப்பட்டவர்கள். சிலர்லாம் வந்து நேரடியாக பொறுப்பில் இருக்கிறதும் வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சதும் அதிமுகவுக்கு எங்கே பேர் கெட்டுடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களோட பேர், இவங்க உறுப்பினராக இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது. அதனால எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு நீங்கள் ஒன்றும் ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியாது. இங்கே யாருமே முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கல. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது வந்து அந்த பெண்களுக்கு கிடைத்த வெற்றி. அநீதிக்கு இப்போ நேரம் தவறி கிடைத்தா கூட ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்றத பொதுவெளியில எல்லாரும் சந்தோஷமா தான் பார்க்குறாங்க. இனி இது தொடராமல் இருக்கும், இன்னொரு நிகழ்வு இங்கே நடக்காது, அண்ணான்ற கூக்குரல் கேட்காது அப்படின்றதுல வந்து எல்லாரும் சந்தோஷமா பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதில் யார் ஸ்டிக்கர் ஒட்ட நினைக்கல. இவங்களுக்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டதா வந்து தான் ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது சிபிசிஐடியிலேருந்து இந்த வழக்கு இப்படி சிபிஐ கிட்ட போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை மொத்த தமிழ்நாடும் அறிஞ்சதே. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து திமுக வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி அப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு குற்றவாளிகளே தூக்கி உள்ளே போடுற நிலைமை வரைக்கும் வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வந்து சாட்சியங்கள் கலைக்கப்படாமல் பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக வந்து மாறிச்சு. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சு திமுக மற்ற கட்சிகள்லாம் ப்ரெஷர் கொடுத்து இதெல்லாம் தாண்டி மக்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். இப்போ எலெக்ஷனும் வந்துட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் நெருக்கடி அவங்களுக்கு இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அந்த கேஸை மூவ் பண்ணாங்களே தவிர்த்து எலெக்ஷன் இல்லை யாரும் ப்ரெஷரே கொடுக்கலன்னா இந்த கேஸ் அப்படியே கண்காணாமல் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இது அந்த பெண்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இன்னொரு முறை இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து பாலியல் ரீதியான பிரச்சனையோ, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீண்டலோ, குழந்தைகளுக்கு எதிராக என்ன வன்கொடுமை நடந்தாலும் சட்டசபையில் தீர்மானம் ஏற்றி குற்றங்கள் தண்டனை அதிகரித்து வழக்கு விசாரணை சீக்கிரமாக வந்து கொண்டு வரணும்லாம் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டல முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை இன்னும் சேஃப் அண்ட் செக்யூர்ட் மாநிலமாக மாற்றதுக்கான எல்லா கட்சிகளும் சேர்ந்து இயக்கமாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு மனசு குறுகுறுக்கிறதுனால அவங்களா முன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு தான் பார்க்கப்படுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை தான் இவர் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் வேறு யாரோ பேசியிருந்தா அது நம்ம பெரிய விஷயமா பார்க்க வேணாம். அஃபிஷியலான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ட்வீட்டை போடும்போது முன்னாடி யாருமே இல்லாமல் அதிமுக அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் போடும்போது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமும் இந்த சம்பவமும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கொஷின் எழும்ல. பெண்களுக்கு நகராக எங்கே குற்றம் நடந்தாலும், குழந்தைகளுக்கு நகராக எங்கே வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அது தப்பு தான். அது எப்பேற்பட்ட ஆட்சியாக இருந்தாலும், யார் ஆட்சியாளர் இருந்தாலும் உடனே தண்டனிக்கப்படணுன்றது தான் ஒரு பெண்ணாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். சமூகம் அதை எதிர்பார்க்குது. ஆனால் எல்லாம் சட்டம் வாரியாக நம்ம மூவ் பண்ணும்போது இப்போ இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இது வேற கேஸ், அது டோட்டலாக வேற கேஸ். அது எத்தனை பெண்கள் வந்து எவ்வளோ மாதங்களாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் தமிழ்நாடு இது அது தனிநபர் ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு விஷயம். இன்னொன்று அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இது வெறும் 6 மணி நேரத்திலே வந்து யாராக இருந்தாலும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து கேஸ் வந்து இது பண்ணும். இவங்களுமா வருஷக்கணக்கில் இழுக்கல. சிபிசிஐடி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பெண்களை அச்சுறுத்தல, அண்ணனை தாக்கல, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு. அது இப்ப மீண்டும் பேசு பொருள் ஆகும்போது அவர் பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மணிப்பூர் பத்தி எரியும் அடுத்த எலெக்ஷன் வர இல்ல மற்ற பெண்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்படும் போதோ, இன்னும் அவர் ஆட்சி காலத்துல வந்து பெண்களுக்கு நிகரா என்னென்னலாம் நடந்துச்சு, எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் வெடிச்சது நமக்கு தெரியும். டிவியை பார்த்து மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ் முதல்வருக்கு எல்லாமே வந்து இப்படிதான் தெரியும். எந்த கேஸோட ஒப்பிடுறதுன்னு கூட தெரியாம தமிழ்நாட்டுல எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் ஒரு தந்தையாக நின்று நான் வந்து தண்டனை தருவேன், முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமா கொண்டு வரேன் முதல்வர் இன்னைக்கும் வந்து முயற்சிட்டு இருக்காரு எல்லா வகையிலையும். ஸோ அந்த கேஸையும் இந்த கேஸையும் கம்பேர் பண்ண அவசியம் கிடையாது. அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு கருப்பு சம்பவத்தை வந்து மறைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் பார்க்கப்படுது. ஸோ அவர் வந்து இது பாலிடிக்ஸ்க்காக மட்டும்தான் செய்கிறாரு தவிர்த்து இது அவர் ஆட்சி காலத்தில் நடந்த பல முக்கியமான கருப்பு சம்பவங்களை நினைவு கூறுற விஷயமா மாறிடுச்சோ அப்படின்னு ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த பிரச்சனை வந்து முதல்ல காவல்துறை விசாரிக்கிறாங்க. அப்புறம் எஸ்பி வந்து சம்பந்தப்பட்ட பெண்களோட விவரங்களை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அது சிபிசிஐடி போகுது. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அது சிபிஐக்கு போகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வழக்கு தொடர்பாக பேசப்பட்ட 2 நபர்கள், அதாவது பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் முக்கிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி பார் நாகராஜன் ப்ளஸ் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க 2 முக்கிய நபர்கள். ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் பேரும் இதில் இல்லை, இந்த குற்றவாளிகள்லையும் இல்லை. இந்த பார் நாகராஜன் கிருஷ்ணகுமார் அவங்க 2 பேருமே இதில் இல்லை. இந்த 9 பேர் தான் இருக்காங்க. இப்போ இதில் வந்து இன்னும் சில பேர் தப்பிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? எதுவுமே வந்து சாட்சியங்களின் அடிப்படையில் அது வந்து கோர்ட்டில் ஜட்ஜஸில் அவ்வளோ வாதங்கள் பிரதிவாதங்கள் கேட்டு தான் வந்து இந்த இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் விவரங்களையும் வச்சு அவங்க இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் இருந்த ஆதாரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கலைக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மடைமாற்றம் பண்ண முடியுமோ, மிரட்ட முடியுமோ, இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்களுடைய பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் படிக்கிறாங்க முதற்கொண்டு உள்துறை செயலாளரே வெளியிட்டார். ஸோ அவங்க ஆட்சி காலத்தில் இவ்வளோ பெரிய தப்புகள்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது, இல்லை நீங்கள் எங்களோட இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அரசு பொறுப்பு இல்லாத ஒரு தன்மையை தான் வந்து காட்டுதே தவிர்த்து நம்ம வாதம் பிரதிவாதம் பற்றி ஒரு ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வி கான் சே சம்திங் அபவுட் இட். ஸோ அங்கே என்ன சாட்சிகள் இருந்தது, யாரை குற்றவாளிகளாக வந்து கொண்டு வந்தாங்க, அங்கே இருந்த சூழல் என்ன, ஆதாரம் என்னன்னு தெரியாமல் நம்ம அது சொல்ல முடியாது. ஸோ யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டுன்னு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இப்போ வந்து நான் இல்லை இருக்குன்னு சொல்கிறதுனால எதுவும் இங்கே மாற போகிறதில்ல. நிச்சயமாக இது அதிமுக அரசுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் தான். இது அது எத்தனை காலம் ஆனாலும் இது மறையாத ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் சம்மந்தமாக பேசும்போது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் விவகாரத்துலேயும் வந்து அந்த பெண் தொடர்பான விவரங்கள் வெளியானதையும் நம்ம இந்த நேரத்தில் அதை கடந்து போகாமல் இருக்க முடியல. அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு பேசிக்கும்போது அடுத்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அதுவும் வந்து விரைவில் வந்து முடிக்கப்படும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது உண்மைதான். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடையாது. அடுத்தடுத்த கொலைகள் நடந்தது, கொலைன்னு சொல்லலாம், தற்கொலைன்னு சொல்லலாம், நிறைய மரணங்கள் நடந்தது, சாட்சிகள் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது, கலைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ எல்லாமே அங்கே வந்து கேஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து காலதாமதமாகுதுன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து சாட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு உண்மை நிலவரம் என்னன்னு இன்னும் போலீஸ் தரப்புலேருந்து ஃபுல் இது டீட்டெயில்ஸ் தெரியாது.
அப்படின்றப்போ அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கனா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிருப்பாங்க. நம்ம உட்காந்து அதெல்லாம் தேட வேண்டியது இருக்கு. ஆப்வியஸ்லி இது வாக்குறுதியில குடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சாமானியர்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் ஒரு தலைவருக்கு நடந்திருக்கு அப்படின்றப்போ டெஃபினட்டா அதுக்கான இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம அதுக்கு நடுவுல பூந்து எதுவும் செய்ய முடியாது. இருக்கக்கூடிய சாட்சி ஆதாரங்கள் வச்சு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி அவரே வந்து இந்த கேஸ் பத்திலாம் பேசுறதும் இழுத்துக்கிறதும், எங்களை நீங்க மறந்துட்டீங்க பாஸ், எங்க கேஸையும் கொஞ்சம் விசாரிங்கன்னு அவரே வந்து வாயை கொடுக்குற மாதிரி தான். ஆப்வியஸ்லி கண்டிப்பா இந்த ஆட்சி காலம் முடிவதற்குள் இந்த கேஸ்க்கான விஷயமும் சீக்கிரமா நடக்கும்னு பொதுமக்களே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. ஓகே. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டு சாதனை ஆட்சி அப்படின்னு சொல்லி 2.0 தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026லயும் வந்து கண்டிப்பா திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவினுடைய அந்த வெற்றி கூட்டணி அப்படியே தொடருனாலும் கூட்டணிக்குள்ள சில முரண்கள் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு வந்து 10, 11 மாதங்கள் இருக்கும்போது என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சாலும், இந்த நேரத்துல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒருவேளை வெற்றி கூட்டணி அப்படியே தொடர்னா கூட, இந்த முறை போட்டி வந்து இன்னும் கடுமையாக இருக்கு. புதிதாக ஒரு நபர் வந்திருக்காரு. அவரு கட்சி தொடங்கியிருக்காரு. ஒரு டாப் ஹீரோ அப்படிங்கும்போது, திமுகவுக்கு இது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி டஃப் ஃபைட்டா இருப்பாரா? திமுக வந்து பவள விழா கண்ட கட்சி, ஒரு கழகம், இயக்கம். ம். எவ்வளவோ இடர்பாடுகள் இந்த மாதிரியான சூழல்கள் தாண்டி தான் இங்க வந்து நிக்குது. ம். தன்னைத்தானே வந்து ஒவ்வொரு முறையும் புதுப்பிச்சிட்டதுனாலையும் நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனாலையும் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. அந்த வகையில புதுசா வர்றவங்களை வந்து த்ரெட்டா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களும் மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணுன்ற மைண்ட்ல வந்திருந்தாங்கன்னா இது ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸ், ஹெல்த்தி காம்படிஷனாக தான் மாறப்போகுது. கூட்டணியில வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, நெருடல் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ வரைக்கும் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்களே வெளியில வந்து நாங்க இன்னும் அங்கதான் இருக்கோம், நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம் தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். திமுக கழகம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கான வெற்றி கூட்டணி மட்டும் பார்க்காம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வெற்றி கூட்டணி பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நம்ம தலைவர் வந்து பல மாநிலத்தோட தலைவர்களை ஒன்றிணைச்சு ஒன்றியத்துக்கு வந்து நிறைய இடத்துல சவால் கொடுக்குற விஷயத்தெல்லாம் கூட செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு மாநிலத்துக்குள்ள எல்லாத்தையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அதையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி கழகத்தை ஏற்படுத்தி உள்ள யாராவது பூர முடியுமா, இது இருக்கிற யாராவது உருவிட்டு வெளில போக முடியுமான்றதுக்கான முயற்சி டெஃபினட்டா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தலைவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாம பிற நாடுகளுக்கும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல திட்டங்களா வந்திருக்கு. எந்த திட்டங்கள்லாம் பார்த்து எல்லாரும் விமர்சிச்சாங்களோ, எந்த திட்டம் வந்து வரவே வராது, இது சாத்தியமே இல்லைன்னு வந்து கொக்கரிச்சாங்களோ, ஏன்னா அவங்க கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியும். அப்படின்றப்போ நீங்க எப்படிப்பா 1000 ரூபாய் தருவீங்க, நீங்க எப்படிப்பா ஃப்ரீ பஸ் விடுவீங்கன்னு போனதுல இருந்து அதையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகணும் உடனே எவ்வளோலாம் பேச்சு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க அந்த உரிமை தொகை 1000 ரூபாயும், கட்டணமில்லா பேருந்தும், காலை உணவு திட்டமும், கனடா யூரோப் வரைக்கும் டிராவல் ஆகுது, டெல்லி எலெக்ஷன் வின் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு, கர்நாடகா தெலுங்கானா டிராவல் ஆகுதுன்னு பார்த்துட்டு டிராவிடியன் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலாக இருக்கு, குஜராத் மாடலை வச்சு இனி எதுவும் வித்த காட்ட முடியாதுன்னு அவங்களும், ஐயோ இதுக்கப்புறம் திருப்பி எப்பயும் ஆட்சிக்கு வர மாட்டோமோ அப்படின்னு அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய பயம்ன்றது தார்மீகமாக இருக்க வேண்டிய பயம்தான். அந்த வகையில் மக்களுக்கான முதல்வராக இவர் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் குழந்தைங்க கூட வந்து ஸ்டாலின் தாத்தா அப்படின்னு அன்போடு கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு. கூட்டணியும் பலமா இருக்கு. அப்படின்ற வகையில் புதுசாக வரவங்களை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. செய்யற வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்காருன்னு நம்புறோம். 2.0 நிச்சயமாக 7வது முறையாகவும் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 2026 வந்து அமருவாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக எதிர்த்தரப்புல விஜய் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா இல்ல. எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக மீண்டும் கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் வந்து வெற்றிக்கு யாரா இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா வெற்றியை நோக்கி தான் போவாங்க. தேர்தல் வருது அப்படின்னா வெற்றிக்கான முழு முயற்சியில் ஈடுபடுவாங்க. அப்படிங்கும்போது பாஜக, அதிமுக சேர்ந்து வந்து இந்த தேர்தலை சந்திப்பாங்க. இப்போ வந்து களம் விரிவடையும் போது அது உங்களுக்கு டஃப் தானே. பவள விழா கண்ட கட்சியா இருந்தாலும் கலைஞர் மட்டுமே ஜெயிச்ச வரலாறும் இருக்குல்ல. ஸோ ஈஸியா வந்து திமுக எடுத்துட்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிச்சயமா ஈஸியா நாங்க எடுத்துக்கல. நம்ம எதிரியோட பலத்தை வச்சு தான் நாம யாருன்றத சொல்ல முடியும். ஆனா இங்க எதிரின்றதே யார் இருக்காங்கன்னே தெரியல. வர்ற எல்லாருமே திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒற்றை வரிய வந்து கொள்கையா வச்சுட்டு வராங்க, தவிர்த்து மக்கள் நலனை யாரும் கொள்கையா வச்சுட்டு வரல. இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க. நேத்து இல்ல, முந்தானேத்து இருந்தாங்க. நாளைக்கு நிலைமை என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியாது. தலைமை மாறுது, கட்சி கூட்டணி பத்தின விஷயங்கள் மாறுது. ஸ்டெபிலிட்டியே இல்லாம சேருக்காக அடிச்சுக்கிறாங்க, யார் எதிர்க்கட்சின்றதை அடிச்சுக்கிறாங்களே தவிர்த்து மக்கள் நலனுக்காக இன்னைக்கு வரைக்கும் யாருமே போராடலையே. இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுக்குற பழனிசாமி அவர்களோ, இல்லை நேற்று வரைக்கும் இருந்து இன்னைக்கு காணாம போன திரு அண்ணாமலை அவர்களோ, இல்லை இன்னைக்கு புதுசாக களமாடக்கூடிய யாராக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக யாருமே வந்து நிற்கலை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல.
பட் இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி கல்விக்கான நமக்கு கிடைக்க வேண்டிய தார்மீக பணத்துல இருந்து எல்லாத்துக்குமே வந்து திமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போராடி கொண்டிருக்கிறது ஒன்றியத்தோட தனியா. வேற யாரும் கூட்டணி கூட வந்து நிக்கல. அப்படின்றப்போ இன்னைக்கு குட்டியா வந்துட்டு எங்களை மாதிரியான ஜனநாயக கட்சியோட திமுக வந்து எங்களோட நின்று போராடுங்கள்னு சொல்ற அளவுக்கு தான் மனநிலைமை, அதாவது ரியாலிட்டி புரியாத ஒருத்தங்கள்லாம் இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி. ஸோ உண்மையாவே களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைக்காக வாதிடுங்க, போராடுங்க. உங்களோட ஹெல்த்தி காம்படிஷனுக்கு திமுகவும் ரெடி. உள்ள வர்றதே வந்து ஒருத்தர் அழிக்கிறதுக்காகவான்ற மனநிலைமையோடு வர்றவங்க கிட்ட மக்களுக்கு என்ன நல்லது எதிர்பார்க்க முடியும்? தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தலைவர் கூட இந்த வேங்கை வயல் விஷயத்த இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளிகள் வந்து விரைவில் தண்டிக்கப்படணும் அப்படின்னு கடந்த வாரம் கூட கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த மாதிரியான இந்த கலாச்சார விஷயம், இந்த வேங்கை வயல் விஷயம், இந்த சட்டம் ஒழுங்கு விஷயம், இது எல்லாமே இந்த தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்க. கூட்டணி கட்சி தலைவர்களே கேட்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கக்கூடியது குறிப்பாக அந்த வேங்கை வயல் விஷயத்த திருமாவளவனாகட்டும், இல்லை வைகோ அவர்களாகட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும், மார்க்சிஸ்ட் தலைவர்களாகட்டும், எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்காக தானே. இது கிடப்பில் போடப்பட்ட கேசஸ் கிடையாது. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. அங்க லோக்கல்ல நடக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அவங்க அட்ரஸ் பண்ணிக்க வேண்டிய இஷ்யூஸ் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. அது அங்க இருக்கிற தலைவர்களுக்கு டெஃபினட்டா வந்து தெரியும். நம்ம சுத்தமா அதை தொடாம ஒன்றும் இல்லை. அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு. வேங்க வேல்றது ஒரு விஷயம் தான். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம நிர்வாகம் சார்ந்தும் அந்த இஷ்யூஸை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். இது இல்லாமல் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாம விமர்சனம் வைக்கிறது, அவங்க திரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் இங்க வந்து கலவரம்லாம் நடக்குதுலாம் சொன்னாரு, அமைதியா இருந்த தமிழ்நாட்டையே பார்த்துட்டு. இது இல்லாம நேஷனல் லெவல் இஷ்யூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நமக்கு வர வேண்டிய விஷயத்துக்கே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எதை தான் கவனம் செலுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சொன்ன வாக்குறுதி தாண்டி சொல்லாத வாக்குறுதியும் செஞ்சுக்கிட்டு திடீர்னு வரக்கூடிய நிறைய ஃப்ளட் எல்லாம் வந்துச்சு. கேரளாவில் எப்படி சரிவு ஏற்படுதோ அதுக்கு முன்னாடி தமிழுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. ₹1 கூட சரியான இது நமக்கு திருப்பி கிடைக்கவே இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய காசுல அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூ ஒவ்வொன்றுத்தையும் வந்து இந்த அரசு சரியான முறையில் கையாண்டுட்டு இருக்கு. யாருமே பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது, பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கேஸை டீல் பண்ணியான்னு கேட்டால் டீல் பண்ணுறோம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளால் கொண்டு போக முடியாது. இட் வில் டேக் சம் டைம் டு ப்ராசஸ். பட் தென் இந்த அரசு எல்லாத்தையுமே பொறுமையாக கையாண்டுட்டு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி. சந்திக்கிறேன்.